பரம்வீர் சக்ரா இந்திய இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும் இந்தியாவின் மிக உயரிய இராணுவ விருது. போர்க்களத்தில் எதிரிக்கு முன்னிலையில் மிக உயர்ந்த வீரதீரச் செயல், தைரியம் மற்றும் தன்னலமற்ற தியாகத்திற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த பதக்கத்தில் ததீசி முனிவருடைய முதுகெலும்பு இடம்பெற்றிருக்கும். ததீசி முனிவர் தியாகத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றார். செழிப்பான சரஸ்வதி நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் பக்கத்திலே ஒரு பர்ணசாலை அமைத்து ததீசி முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கின்றார் சிவபெருமானை நோக்கி. இந்த தவத்தை கண்டு இந்திரன் பொறாமைப்படுகின்றான், பல்வேறு இன்னல்களை விளைவிக்கின்றான். தேவர்களுக்கும் விருத்ராசுரனுக்கும் நடந்த போரிலே விருத்ராசுரன் தேவர்களுடைய படைக்கல கருவிகளை திருடிக்கொண்டு போய்விடுகின்றான். இதனால் பயந்த தேவர்கள் படைக்கல கருவிகளை, போர்க்கருவிகளை ததீசி முனிவரிடம் கொடுத்து அதை பாதுகாக்குமாறு கூறுகிறார்கள். ஒரு கட்டத்தில் இந்திரன் ததீசி முனிவருடைய பர்ணசாலைக்கு வந்து, சுவாமி, தாங்கள் எங்களுடைய படைக்கல கருவிகளை கொடுக்க வேண்டும், நாங்கள் விருத்ராசுரனை அழிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ததீசி முனிவர், அதை நான் வாயிலிட்டு விழுங்கிவிட்டேன், அது என்னுடைய முதுகெலும்பின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது, அது வஜ்ராயுதமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்திரன் கேட்கின்றான், தாங்கள் கொடுத்தாலொழிய நாங்கள் விருத்ராசுரனை கொல்ல முடியாது அப்படின்னு. அப்போ ததீசி முனிவர் தன்னுடைய இன்னுயிரை ஈந்து யோகத்தின் மூலம் தன்னுடைய முதுகெலும்பை கொடுக்கின்றார். அதை கொண்டு இந்திரன் வஜ்ராயுதத்தை செய்து விருத்ராசுரனை கொல்கின்றான். ததீசி முனிவருடைய தன்னலமற்ற தியாகத்திற்கு கிடைத்த பரிசுதான் இந்திய வீரர்களுக்கு வழங்கப்படும் பரம்வீர் சக்ராவின் பதக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய முதுகெலும்பின் சின்னம். இந்த பரம்வீர் சக்ராவின் பதக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ததீசி முனிவருடைய முதுகெலும்பே நம்முடைய தியாகத்தின் வீர உணர்வுக்கு அடையாளம். ஓம் நமச்சிவாய.